ஹலோ, எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெக்கானிக் பவர் சேனலுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்டை, மனசில் இருக்க கமெண்ட்டை கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் தெரிவிங்க. இது என்னன்னாங்க, எய்ச்சர் வண்டியோட வீல் சிலிண்டருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட் ரைட் சைடில் வீல் சிலிண்டரு. இது வந்து ஷூ உடஞ்சிருச்சு. எப்படா இது வந்து கேஸ்டிங், அதாவது முக்கியமான ஒரு உடஞ்ச நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற கேஸ்டிங். ஒரு 99% பார்த்திங்கன்னா வந்துட்டு வீல் சிலிண்டர்லாம் உடையாது. ஆனால் இது எப்படி நம்ம உடையும்? நம்ம டிரைவர் நம்பர்கள் வந்துட்டு சரியாக ஓட்டலை, சரியாக பிரேக்கை வந்து சரியான இடத்துல யூஸ் பண்ணல அப்படின்னா உடையும். அதுக்குன்னு நான் வந்து டிரைவர்ஸை நான் வந்து குறை சொல்ல விரும்பலைங்க. இந்த ஹில்ஸ் வந்து இது வந்து நான் ஊட்டியிலேருந்து போய் வந்த வண்டிங்க. இது ஹில்ஸில் வந்துட்டு போயிட்டு வரும்போது, அதாவது முடிஞ்ச வரலும் ஏறும்போது விட இறங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரலும் வந்துட்டு பிரேக்கை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பிரேக்கே அடிக்கூடாது அப்படின்னு சொல்லலை. முடிஞ்ச வரலும் என்ஜினை வந்து லோடில் இறக்கணும். அதாவது மேக்ஸிமம் செகண்டு கியர் இல்லைன்னா தேர்டு கியர் அதில் போட்டு இறக்கிக்கணுங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த டெம்பரேச்சர், அதாவது நம்ம பிரேக் பிடிச்சிட்டே வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஹீட் உருவாகுங்க. ட்ரம்முக்கும் ஷூவுக்கும் இடையே வந்துட்டு ஹீட் உருவாகும். அந்த ஹீட் உருவாகி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த ரிவெட் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அலுமினியம் ரிவெட் தாங்க. இப்போ தான் வந்து எய்ச்சரில் நான் கேட்டு வந்தோம். அவங்க சொன்னாங்க, ஸோ பிராஸ் ரிவெட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியல. ஸோ பட் நான் வந்து பார்த்திங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி நான் வந்து அலுமினியம் ரிவெட் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த அலுமினியம் ரிவெட் யூஸ் பண்ணிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு டெம்பரேச்சர் தாங்கலை. அதாவது தாங்காமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, பிரேக் ஷூலிருந்து லைனிங் வந்து உடஞ்சி போச்சுங்க. உடஞ்சி பிரேக் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் அந்த இம்பேக்டில் பார்த்திங்கனாக்க இந்த வீல்ஸ் வந்து உடஞ்சி போச்சுங்க. ஸோ முக்கியமான பதிவு இது. முடிஞ்ச வரலும் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அப்படின்னா இதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. இதனால் அதுக்குன்னு இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்னு கேட்காதீங்க. ஆக்சிடென்ட் ஆகலை. டிரைவர் வந்து துரிதமாக செயல்பட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டாருங்க. நம்ம போய் பார்த்தாச்சு. சரிங்க, இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு பார்த்துக்குங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தரதுமாக கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, அடுத்த வீடியோ இதே மாதிரி வேறு வீடியோஸு மேலும் நான் போடுறேங்க, பார்க்கலாங்க. வரட்டுங்களா?